நமஸ்காரம். காமாட்சிங்கரா சேனல் சார்பாக போன எபிசோடில் சாட்சாத் சுப்பிரமணியர் முருகப்பெருமானுடைய அவதாரமாகிய திருஞான சம்பந்தர் தன்னுடைய தாயார் பார்வதியின் கரங்களால் அவர் பால் அருந்ததை பார்த்தோம். அத்தோடு ஈஸ்வரனால் அவருக்கு அளிக்கப்பட்ட அந்த பொறுத்து ஆழங்கள், அவருக்கு ஈஸ்வரனால் தரப்பட்ட முத்து சப்பரம், இந்த நிகழ்ச்சிகளெல்லாம், இந்த அற்புதங்களெல்லாம் போன எபிசோடில் பார்த்தோம். இப்போது இந்த எபிசோடில் அவர் பண்ணக்கூடிய ஏராளமான அற்புதங்களை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நான் வழக்கமாக கேட்குற கேள்வியை கேட்குறேன். பெரிய புராணம் சேக்கிராரால் எழுதப்பட்டது. அதில் திருஞான சம்பந்தருடைய புராணம் எத்தனை பாடல்கள் கொண்டது? இதுதான் கேள்வி. இதுக்கான பதிலை எபிசோடு முடிவில் சொல்கிறேன். சரியாக இருக்கா பார்த்துங்கோ. இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். திருஞான சம்பந்தர் ஏராளமான அற்புதங்களை பண்ணார். அப்புறம் இவருக்கு பல கோவிலில் இவர் கூப்பிட்டதுனால இவர் யாத்திரை கிளம்பி வரார். சம்பந்தர் அப்படி வரும்போது சோழ நாட்டில் யாத்திரை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வரார். அப்படி வரும்போது மழவ நாடு கொல்லி மழவன்னு ஒருத்தர் அந்த நாட்டுக்கு தலைவர். அவருக்கு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு ஒரு தீராத வியாதி, வலிப்பு வியாதி, முயலக வியாதின்னு பெயரதுக்கு. அந்த வலிப்பு வியாதியினால் அந்த பொண்ணு ரொம்ப அவதிப்படுறது. அவர் என்ன பண்ணார், எவ்வளோ வைத்தியம் பண்ணி பார்த்தார், எவ்வளோ மந்திரிச்சு பார்த்தார், குணமாகலை. கடைசியில் அந்த கோவிலில் இருக்கிற சிவன் கோவில் வாசலில் எடுத்துன்னு போய் அந்த குழந்தைய வச்சுட்டார். அந்த பொண்ணை படுக்க வச்சுட்டு நீ தான் கதின்னு உட்காந்துட்டு அவர் ஈஸ்வரனே பிரார்த்தனை பண்ணிருக்கார். அப்போ அந்த ஊரை தரிசனம் பண்ணுறதுக்கு திருஞான சம்பந்தர் வராங்கிற தகவல் வருது. இவர் அந்த தலைவராக இருக்கிறதுனால இவர் தன்னுடைய ஆட்கள்லாம் கூட்டின்னு அவரை போய் வரவேற்று கூட்டின்னு வரார். எல்லோரும் கூப்பிட்டு அவரை கோஷம் போட்டுன்னு அவரை கூட்டின்னு வர்றார். இந்த கோவிலுக்கு கூட்டின்னு வரும்போது கோவிலுக்கு வர்றார். அப்போ அவர் பார்க்குறார் சம்பந்தர், யார் இந்த பெண், ஏன் இப்படி படுத்துன்னு இருக்கு, சோர்ந்து போயிருக்கார் ரொம்ப. உடனே அவர் சொல்கிறார், என்னுடைய மகள் தான், அவருக்கு இந்த முயலக வியாதி இருக்குது, குணப்படுத்தவே முடியல, எவ்வளோ வைத்தியம் பண்ணி பார்த்துட்டேன், அதனால் சிவனே கதின்னு அவர்கிட்ட இங்கே வச்சுட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியான்ட்டு போய் உள்ளே போகிறார். உள்ளே போய் ஈஸ்வரனை தரிசனம் பண்ணுறார். தரிசனம் பண்ணிவிட்டு இந்த பொண்ணுக்கோசரம் இந்த மாதிரி ஒரு மாது அவதிப்படலாமா, இது நியாயமா, உனக்கு கருணையான்னு அவர் ஒரு பதிகத்தை பாடுறார். அது பாட 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 இந்த பொண்ணு அப்படியே குணமாகிடுச்சு. பூர்ணமாக குணமாகிட்டு டக்குன்னு சந்தோஷமாக ஓடி வருது. அதை பார்த்த உடனே அப்பாவுக்கு சொல்ல முடியாத சந்தோஷம். இந்த பொண்ணை கூட்டின்னு 2 பேரும் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறார். அவர் வாழ்க்கையில் நாங்கள் பெரிய பாக்கியம் பண்ணிருக்கோம் இதுன்னு. அந்த மாதிரி ஒரு அற்புத காரியத்தை அந்த கோவிலில் அவர் பண்ணார். அங்கேருந்து திருச்செங்கோட்டுக்கு போனார். அவருடைய கூட பக்தர்கள்லாம் வந்தார். இந்த நீலகண்ட யாழ்ப்பாணரும் வந்தார். எல்லாம் திருச்செங்கோடி போன இந்த நேரத்தில் அங்கே குளிர்காலம், சொல்ல முடியாத குளிர். அங்கே வருஷம் குளிர் ஜரம் வரும் ஜனங்கள்லாம் குளிர் ஜரத்தில் கஷ்டப்பட்டுன்னு இருக்குது. இவள் போய் சேர்ந்த நேரத்தில் இந்த சிவனடியார்கள்லாம் குளிர் ஜரம் வந்துடுச்சு. எல்லோரும் தவிச்சா குளிர் ஜரத்தில். அதனால் எல்லாம் என்ன பண்ணால் சம்பந்த பெருமார்கிட்ட போய் இந்த குளிர் ஜரம் கடைசியில் உயிருக்கு ஆபத்தாயிடும் போல இருக்குது, நம்ம அடுத்த க்ஷேத்திரத்துக்கு போயிடலாம், இங்கேருந்து கிளம்பி விடலாம்னு சொன்னப்போ சிவனடியார்களை எந்த ஜரமும் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு ஒரு பதிகம் பாடுறார் அவர். இந்த பதிகம் பாடின உடனே பாதி முடித்த உடனே அத்தனை பேருக்கும் ஜுரம் பட்டுன்னு விட்டு போச்சு. அந்த ஊரில் இருந்த எல்லாருக்குமே ஜுரம் விட்டு போச்சு. அந்த வருஷத்துலேருந்து அந்த ஊருக்கு அந்த தொடர் ஜுரம் வரதே கிடையாது, குளிர் ஜுரம், அவருடைய அருள்னால். அதனால் அவருடைய பெருமையை எல்லோரும் புரிஞ்சுட்டு அவரை நமஸ்காரம் பண்ணி அவருக்கு எல்லாருக்கும் ஜெயகோஷம் போட்டார் அவருக்கு. இது திருச்செங்கோட்டில் நடந்த சம்பவம். அவ்வினைக்கு இவ்வனை அப்படின்ற ஒரு பதிகத்தை பாடினார். அங்கேருந்து அவர் திருவானைக்காவல் போனார், தரிசனம் பண்ணார். இதுக்கு வந்தார் திருமிழிச்சுரைன்னு இந்த பக்கம் வந்தார். கும்பகோணம் பக்கம் வந்துட்டு பட்டீஸ்வரன் கோவிலுக்கு போனார். கிளம்பி போனால் அப்போ வெய்ய காலம் வந்துவிட்டு பட்டீஸ்வரன் கோவிலுக்கு போன முடியும், சொல்ல முடியாத வெயிலுங்க. இவர் நடக்கிறார், வளர்ந்துட்டார் கொஞ்சம், ஆனால் காலெலாம் சொல்கிறது தாங்கலை. ஈஸ்வரன் இவரை பார்த்துட்டே தானே இருக்கார். அதனால் என்ன பண்ணார், சம்பந்தர் இந்த மாதிரி நடக்க முடியாமல் கஷ்டப்படுறார், வெயில் தாங்கலைன்னுட்டு ஒரு முத்து பல்லக்கு பூதகணங்கிட்ட கொடுத்து முத்து பணக்கை கொண்டு அவர் நடக்க முடியாமல் தவிக்கிறார்ப்பான்னு கொடுத்தோடனே பூதகணம் இந்த முத்து பல்லக்கை வச்சுட்டு
இது பட்டீஸ்வர ஈஸ்வரனுடைய அருள் அப்படின்னு சொல்லி மறைஞ்சு போயிடுது. உடனே அங்கே கூட நிறைய பேர் வர இல்லையா, ஆயிரக்கணக்கில். அவள்லாம் அந்த முத்து பந்தல் எடுத்துட்டு அவருக்கு பிடிச்சிட்டு எல்லோரும் கோஷம் போட்டுன்னு சந்தோஷமாக ஈஸ்வரன் நல்ல துதிச்சுட்டு கோவிலுக்கு போகிறாள். கோவிலுக்கு போய் அந்த ஈஸ்வரனை தரிசனம் பண்ணுறாள். ஈஸ்வரன் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அவள் என்ன பண்ணுறான்னா மதுரை போகிறார். இவர் மதுரையில் போய் அங்கே கூன்பாண்டியன் அவன்தான் சமண மதத்தை சேர்ந்து சமணர்கள் ஆதிக்கம் பெருகின்றது. அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம காமாட்சிங்கராவில் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதனால் இதில் அதை சொல்லலை. அங்கே போய் அதை சரிப்படுத்தி எல்லாருமே சைவம் திறக்க முடியா பண்ணார். அந்த அரசனும் சைவ மதத்துக்கு மாறிட்டான். அதுக்கு பிறகு அங்கேருந்து திருநாவுக்கரசர் நடுவில் சந்திக்கிறார். இவர் சந்தித்து 2 பேரும் என்ன பண்ணுறா, திருமறைக்காடுங்கிற வேதாரண்யத்துக்கு போகிறான். ரொம்ப விசேஷமான கோவில். அங்கே வேதாரண்யத்துக்கு திருமறைக்காட்டுக்கு போன உடனே கோவில் உள்ளே போகும்போது வழக்கமாக இருக்கக்கூடிய கிழக்கு திக்கு முக்கியமான கோபுர வாசல் மூடி இருக்குது, பார்த்துருக்கு, திறக்கலை. பக்கத்தில் ஒரு வழி பண்ணி ஜனங்க அப்படி தான் போய் தரிசனம் பண்ணிட்டு வரா. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு விசாரித்த போது அந்த ஜனங்க என்ன சொல்கிறா, வேதங்கள் தரிசனம் பண்ணிட்டு இந்த கதவை மூடிட்டு போயிடுது, அதுலேருந்து எங்களால் திறக்க முடியல, அதனால் பக்கத்தில் வழி பண்ணிட்டு இப்படி நாங்கள் போகிறோம் அப்படின்னு. உடனே என்ன பண்ணுறார், சம்பந்தர் நாவுக்கரசரை கதவு திறக்கிறதுக்கு நீங்கள் வேதத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு பாடுங்கன்னு சொன்ன உடனே அவர் வேதத்தையும் ஈஸ்வரனையும் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த கதவு திறக்கணும்னு பாடுறார். ஒரு பாட்டு பாடினார், 2 பாட்டு பாடினார், 8 பாட்டு பாடினார், திறக்கவே இல்லை. திரும்பவும் 9வது 10வது பாட்டு பாடின உடனே அப்படியே படின்னு அந்த கதவு திறந்துடுச்சு. ஜனங்கள்லாம் அப்படியே அறநாமத்தை கோஷிக்கிறா. எல்லாருமே சிவன் நாமத்தை எல்லோரும் கோஷிக்கிறா. இவருக்கும் கோஷம் பண்ணுறா. 2 பேரும் சேர்ந்து உள்ளே போகிறா. உள்ளே போய் சுவாமி தரிசியாக தரிசனம் பண்ணிட்டு திரும்பி வரா. வந்த உடனே திருநாவுக்கரசர் என்ன சொல்கிறா, அப்புறம் பார்த்து திரும்பி கதவு மூடுறதுக்கு நீங்கள் ஒரு பதிகம் பாடுங்கன்னு உடனே இவர் கதவு மூடணும்னு சொல்லிவிட்டு ஈஸ்வரனை பிரார்த்தனை பண்ணிட்டு பாடின உடனே அந்த கதவு மூடிவிடுது. அதுவரை திறக்க முடியாமல் இருந்த அந்த கதவு அதுலேருந்து மூடுகிறதும் திறக்கிறதுமாக முடிஞ்சு விடுத்து. ஜனங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது. அதை முடிச்சுட்டு அவர் திருநாவுக்கரசர் மதுரை போகணுன்னு ஆசை. இவர் போய் மதுரையில் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தார் இல்லையா, அதனால் கேள்விப்பட்டு அவர் மதுரைக்கு போகணும், அங்கே போய் சொக்கநாத தரிசனம் பண்ணணும்னு உத்தரவு வாங்கிட்டு கிளம்புறாரு. இவர் திருநாவுக்கரசர் காஞ்சிபுரம் பார்த்துட்டு வந்தார். அதனால் காஞ்சி பெருமையை பற்றி அவர் சொல்லியிருந்தார். உடனே இவர் காஞ்சிபுரம் வந்தார். காஞ்சிபுரம் வந்த உடனே காஞ்சிபுரத்தில் கோலாகலமான வரவேற்பு. ரோடெல்லாம் ஜலம் தெளித்து தோரணங்கள் கட்டி வாழை மரம் கட்டி எல்லோரும் அவளுக்கு பூர்ண குங்குமம் கொடுத்து ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் கூட்டின்னு போகிறா. அங்கே போய் ஈஸ்வரனை பார்த்து அப்படியே துதிக்கிறா. ஏன்னா அது பிருதிவிலிங்கம், மணல் லிங்கம், அம்பாலே பிடிச்சி வச்சது. அங்கே அப்படியே மெய் உருக இது பாடுறார். அவர் தேவாரம் பாடுறார். பாடிட்டு அங்கேருந்து காமகோட்டம்னு சொல்கிறது, காமகோட்டம் காமாட்சம்பாளை தரிசனம் பண்ணுறார். அங்கேருந்து திருவாலங்காடு வரார், அந்த ஈஸ்வரனை தரிசனம் பண்ணுறார். அங்கேருந்து அவர் திருவத்தியூர் போகிறதுக்கு வரும்போது வழியில் ஒரு இடத்துல ஒருத்தன் பனைமரம்லாம் நட்டு வச்சு எல்லாமே வளர்ந்துருக்கு பெருசு பெருசாக. ஆனால் காய்க்கலை, எல்லாம் ஆண்மரமாக இருக்குது. அதனால் அவன் வேதனைப்பட்டுருக்கான். எல்லோரும் அவனை கிண்டல் பண்ணுறா, மரம் காய்க்க மாட்டா, ஆண்மரம் காய்க்காதுன்னு. இவர் வழியாக போகும்போது அவனை பார்த்து கேட்குறா, என்னப்பா விஷயம், ஏன் இந்த மாதிரி வருத்தமாக கொண்டிருக்கேன்னு. அவன் சொல்கிறான், சாமி இந்த மாதிரி மரம் நட்டேன், இத்தனை மரம் இதுன்றது ஒன்றுமே காய்க்கலை சாமி, எல்லாம் ஆண் மரங்கிறான. உடனே இவர் ஒரு பதிகம் பாடுறார். இந்த பதிகம் பாடி முடிஞ்ச உடனே சலன்னு எல்லாமே காய்க்க ஆரம்பித்து குளத்தில் விடுத்து. எல்லாருமே அதை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டா. ஆகா, எப்படிப்பட்ட மகான் இவர். அங்கேருந்து திருவத்தூர் போய் திருவத்தூரில் சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே பதிகம் பாடிட்டு அங்கே கொஞ்ச நாள் இருந்தார். மயிலாப்பூரில் சிவநேசன் ஒரு பெரிய வியாபாரி, கோடீஸ்வரன். அவனுக்கு பூம்பாவைன்னு ஒரு பெண். அந்த பொண்ணு வயசுக்கு வந்திருக்கு, அழகான பெண்ணு. இவங்க பெரிய வசதி படைத்த கோடீஸ்வரன், சிவபக்தன், பேரே சிவநேசன். இந்த பொண்ணு புஷ்பத்தை கட்டி கட்டி கோவிலுக்கு கொடுக்குற வழக்கம். அப்படி ஒரு நாள் புஷ்பத்தை கட்டின்னு இருக்கும்போது அதுக்கு தெரியாமல் ஒரு பாம்பு இருந்து அது கொத்தி விடுறது. பாம்பு கொத்தின உடனே அந்த பொண்ணு அலறி கீழே விடுறது. உடனே அவர் தகப்பான் ஓடி வரா. ஆளெல்லாம் கூப்பிட்டு வைத்தியரை கூப்பிட்டு வைத்தியம் பார்க்குறா. மந்திரம் தான் வந்திக்கிறா, விடாமல் பார்க்குறா. 3 நாள் வைத்தியம் பண்ணுறா. பொண்ணு இதில் அப்படியே பொண்ணு காலம் ஆயிடுத்து, மரணம் அடைஞ்சிடுச்சு. அவர் சொல்ல முடியாத துக்கம் அவருக்கு. ஒரே ஒரு பெண், சொத்து ஏராளமான சொத்து. தனக்கு யார் மருமகன் வரானோ அவனுக்கு தான் இந்த சொத்தெல்லாம் சொல்லி வச்சுருந்தார் பாவம். அப்படி இல்லை, அந்த மாதிரி அது மரணம் அடைஞ்ச உடனே அவரால் தாங்க முடியல. அந்த பொண்ணை எரித்து அதனுடைய அஸ்தி எலும்பு அத்தனையும் சாம்பல்லாம் ஒரு பெரிய குடத்தில் போட்டு இந்த குடத்தை மூடி சுற்றி புடவை வஸ்திரம் கட்டி புஷ்பெல்லாம் சாத்தி அதை வச்சுன்னு பூஜை மாதிரி வச்சுன்னு இருந்தார் பாவம். இவர் இப்படி இங்கே இருக்கும்போது திருவத்தியூருக்கு ஞான சம்பந்தர் வந்திருக்கான்ற செய்தி இவருக்கு வருது. அவரை போய் தரிசனம் பண்ணணுன்னு ஆசை இவருக்கு. இவர் இது சம்பவம் இந்த இப்படி நடந்திருந்தாலும் அவர் பெரிய சிவபக்தனாச்சே, அவரை
நம்ம இப்போ மயிலாப்பூர் கூட்டின்னு வரணும்னு சொல்லிவிட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணுறார். வசதியானவர். திருவத்தூர்லேருந்து மயிலாப்பூர் வரை வழியெல்லாம் தோரணம், ரோடெல்லாம் அலங்காரம், எல்லாம் வாழை மரம்லாம் கட்டி மேலதாளத்தோடு போய் திருவத்தூர்லேருந்து அவரை கூட்டின்னு வர்றார். கூட்டின்னு வந்து கபாலீஸ்வரர் கோவிலில் கூட்டின்னு வந்து அவர் அங்கே தரிசனம் பண்ண வைக்கிறார். கபாலீஸ்வரர் அவர் திருப்தியாக பார்க்குறார். அதெல்லாம் பண்ணிட்டு வந்தோடனே இவர் யாருன்னு கேட்குறார். கூட வந்திருக்கிற அடியார்கள்கிட்ட இந்த சிவநேசங்கிறவர் யார், இவ்வளோ பக்தியோடு இதெல்லாம் பண்ணுறாருன்னு ஒன்று. அவர் பெரிய செல்வந்தர், கோடீஸ்வரர். அவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய சோகம் இருந்துடுத்து. அவருக்கு ஒரு பெண்ணு பூம்பாவைன்னு பேர். அது வயசில் நல்ல வயசாக வந்து இருந்தபோது பாம்பு கடிச்சு செத்து போயிடுச்சு. அப்படியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், ஆனால் அந்த பொண்ணை எரித்து அந்த எலும்பெல்லாம் ஒரு குடத்தில் போட்டு இப்பவும் வச்சு பூஜை பண்ணிட்டுருக்காருன்னு உடனே சரின்ட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தவுடனே கோவில் வாசலில் வந்து நின்றுட்டு சிவநேசனை கூப்பிட்டு அந்த உங்களுடைய பொண்ணு பூம்பாவினுடைய அந்த எலும்பு இருக்கிற அஸ்தியை கொண்டு வந்து இங்கே வைங்குங்கிறார். அங்கே கொண்டு வந்து வச்ச உடனே அது ஈஸ்வரனை குறித்து அங்கே ஒரு பதிகம் பாடுறார். அவர் விடாமல் 1 2 3 பாடிகிட்டே வரார். குடம் இருக்க பதிகம் பாடுறார். 8வது பதிகம் பாடி முடித்த உடனே அந்த குடத்தோளில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொண்ணு வளர்ந்து 12 வயசு பொண்ணால் குடம் உடஞ்சி அப்படியே டக்குன்னு வெளியில் வந்துடுச்சு. ஒரே ஆங்காகாரம். ஜனங்கள்லாம் ஆகான்னு சுற்றி இருக்கா. நிறையா ஜனங்கள்லாம் ஆரவாரம் பண்ணுறா. அதுக்கு பிறகு இன்னும் 2 பாடல் பாடி முடித்தோடனே அந்த பொண்ணு மரணம் அடைஞ்ச போது எந்த நிலையில் இருந்தோ எந்த ஏஜில் இருந்தோ அப்படியே அழகாக ஆகிடுது, பெரிய பொண்ணாக ஆகிடுது. அவர் ஓடி வந்து நமஸ்காரம் பண்ணுறா. அந்த பொண்ணை நமஸ்காரம் பண்ணுறது. அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் தான் இந்த பொண்ணை மனம் பண்ணிக்கணும் அப்படின்னு. உடனே இல்லை, இந்த பொண்ணு வந்து நீ பெற்ற பொண்ணு வந்து மரணம் அடைஞ்சிட்டா. இது ஈஸ்வரன் அருள் பண்ண பொண்ணு, நான் வந்து பாடல் பாடி வந்த பொண்ணு, இதை நான் மணக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சுடுறார். அங்கேருந்து அவர் சீர்காழி வந்துடுறார். சீர்காழி வந்த உடனே உறவினர்கள் எல்லோரும் சேர்ந்து அவரை வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும். அவருக்கு விருப்பமே இல்லை. நான் வந்த காரியம் வேறு, நான் வந்த காரியத்தை நான் முடிஞ்சவரே பண்ணிட்டுருக்கேன். இப்போ வந்து லோகத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இப்போ வந்து வேதம் தழைச்சிருக்கு, சைவம் வந்து உயர்ந்திருக்கு, அறநாமம் எங்கேயும் ஒலிக்கிறது. தொடர்ந்து நான் வந்து அறநாமம் ஒலிக்கணும், சைவம் தழைக்கணும், வேதம் ஓங்கணும், அந்த காரியத்தை தான் பண்ணணும். அதுக்கு தான் நான் வந்து பிறந்தேன். அதனால் என்னை வந்து இந்த சம்சார சாகரத்தில் இழுத்து விடாதீங்க, மாட்டேன், பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்ன உடனே அவெல்லாம் என்ன பண்ணால், பிராமணனா பிறந்தவனுக்கு அறுத்தொழில் இருக்குது, அந்தணன் என்பவன் அறுத்தொழில் செய்வோன், அது மாதிரி சில சடங்குகள்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, அதுக்கு விவாகம் ஆகிருக்கணும், நீங்கள் பண்ணி தான் தீரணும்னு உடனே அவரால் தட்ட முடியல. அந்த காரணத்தை சொன்ன ஒத்துக்கிறார் சரின்னுட்டு. அப்போது நம்பியாண்டார் நம்பின்னு ஒருத்தர், அவருக்கு ஒரு மகள் இருந்த அழகான மகள். அந்த மகளை போய் இந்த சிவபாதகிருதையர் பேசுகிறார். அவள் ஒத்துக்கிறார் சந்தோஷமாக. ஆகா, அவருக்கு பொண்ணு கொடுக்க நாங்கள் கொடுத்து வச்சிடறோன்னு சொல்லி நல்ல நாள் பார்த்து கல்யாணத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுறா. இந்த ஆச்சாபுரம்னு பேர். அந்த ஆச்சாபுரத்தில் கல்யாணம் நடத்தி ஏற்பாடு பண்ணவுடனே எல்லா சிவனடியாரும் வந்து சேர்றா. அவருக்கு வேண்டியப்பட்டவர்கள்லாம் சேர்றா. அந்த குடும்பங்கள்லாம் வந்து சேர்றது. திருமணமும் நடக்கிறது, அமோகமாக நடக்கிறது. உடனே அங்கே ஊரில் இருக்கிற கோவிலுக்கு போகணும், சிவனை போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாரையும் கூட்டின்னு அவர் வர. அவர் மனசு ஃபுல்லாக சிவன் தான் அப்படியே நிறைஞ்சிருக்கார், சிவநாமந்தான் நிறைஞ்சிருக்கு. இந்த இல்லற வாழ்க்கையில் அவருக்கு ஈடுபாடே இல்லை. ஆனாலும் மற்றவர் சொன்னதுக்கோசரம் கல்யாணம் பண்ணி தாலியை கட்டிட்டார். அந்த பெண்ணையும் கையை பிடிச்சி அழைச்சிட்டு எல்லாரும் அந்த ஊரில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு போகிறா. அந்த சிவன் கோவிலுக்கு போய் சிவனை பார்த்து துதிக்கிறார், மனசுலேயும் வேண்டிக்கிறார். அவர், என்னுடைய பிறப்பு எதுக்காக, தொடர்ந்து உன்னுடைய நாமத்தை ஜபித்து நான் வந்து முழுக்க உனக்கு தேவாரம் பாடி அதன் மூலியமாக நற்கதி அடையணுங்கிறது தானே என்னுடைய விருப்பம், உன்னோட வந்து சேரணும் தானே என் ஆசை. அப்படி இருக்க என்னை சம்சார சாகரத்தில் நீ வந்து இழுத்து விட்டுட்டியே, இது முறையா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு அவர் இதனை துதிக்கும்போது அசரீரியா சிவன் சொல்கிறார், இப்போ ஒரு ஒளி ஏற்படும், அதில் ஒரு வழி ஏற்படும், அந்த வழியில் நீ உன் மனைவி இங்கே இருக்கிற அத்தனை பக்தர்கள் எல்லாரும் ஆயிடுச்சுட்டு என்னை வந்து அடையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது சொன்ன உடனே ஒரு பெரிய ஜெகஜோதியாக ஒரு ஒளி ஏற்பட்டது அந்த கோவில். அங்கே ஒரு வாசல் வேறு வந்தது. அதில் நம்முடைய பிறவியினுடைய பிணியெல்லாம் தீர்ந்தது. எல்லாரும் வந்து மோட்சம் அடையணும், ஈஸ்வரங்கிட்ட போய் சேரணும், எல்லாரும் கைலாசம் போகணும், இந்த இதில் போங்கோ அப்படின்னு இவர் சொல்கிறார். சொன்ன உடனே இவருடைய தந்தை சிவபாதகதீர் அவர் தாயாரை கையை பிடிச்சின்னு உள்ளே போகிறார். அதே மாதிரி உபத்திரா அந்த இவர் நீலகண்ட யாழ்ப்பாணர் அவர் மனைவியோடு அவர் போகிறார். இப்படி கூட வந்தவர் இவருடைய மாமனார் மாமியார் போகிறார், எல்லாரும் போகிறார். அத்தோடு இங்கே சூழ்ந்திருந்த மக்கள் அத்தனை பேரும் எல்லாரும் சந்தோஷமாக அந்த
வாசல் வழியாக உள்ளே போயிடுறான். கடைசியாக தன் மனைவி அழைச்சிட்டு இவரும் அது உள்ளே போன உடனே டக்குன்னு எல்லாம் மறைஞ்சிடுது. கோவில் சாதாரணமாக இந்த மாதிரி ஆயிடுது. எல்லாருமே சிவலோகம் போய் சேர்ந்துட்டார். அப்படி வந்த அத்தனை பேருக்கும் சிவபக்தர்களுக்கும் மோட்சத்தை கொடுத்து சுப்பிரமணியரும் தன்னுடைய இடத்துக்கு போய் சேர்ந்துட்டார். இப்போ நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கான பதிலை சொல்கிறேன். சேக்கிழார் எழுதிய பெரிய புராணத்தில் திருஞான சம்பந்தருக்கான பாடல்கள் 1256. இப்போ இந்த வாரம் காஞ்சிபுரம் காமாட்சி கோவில் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்ச்சிகளை பார்ப்போம். 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தங்கரதம், 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி, அன்றைக்கி பௌர்ணமி பூஜை தங்கரதம், 12ஆம் தேதி மாசப்பிரவேசம், அன்றைக்கும் தங்கரதம். அடுத்த வாரம் வேறு சில முக்கிய நிகழ்ச்சிகளோடு சந்திப்போம். மகாபரிவா பாதாரவந்தங்களே சரணம். அரகர சங்கர ஜெய ஜெயசங்கர ஜெய ஜெய காமாட்சி. जय जय शंकर